ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மதரோட அந்த பேக்கனை நம்ம ஹீரோ எப்படி எடுத்தான் அப்படிங்கிறத நமக்கு ஒரிஜினல் அனிமையில் டேரெக்டாகவே காமிச்சிருக்க மாட்டாங்க. மேபி அதை ஃபியூச்சரில் காமிக்கலாம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 16. லாக்னா பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தண்ணியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த ரெட் கேவை தாண்டி மதரோட ஈத்தரை வந்துட்டு கலெக்ட் பண்ற இடத்துக்கு போறான். இதுதான் அந்த பீக்னா எல்லாரும் பாக்குறாங்க. மதரோட ஈத்தர் இருக்கிற பக்கமா தான் அந்த லைட் போகும். அதை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய ரெலிக்ஸ் கிடைக்கும். அதை வச்சு மதரை கண்டுபிடிக்கலாம் நாடியா சொல்லியிருப்பா. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லவும் நாடியா ரொம்பவே வருத்தப்படுறா. பட் அவன் அந்த ட்ரெஷரை திரும்ப கொண்டு வந்துட்டான். ஸோ அந்த ட்ரெஷர் மூலியமா இங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாமே திரும்பவும் கண்மொழிக்குது. அண்ட் இந்த ரெட் கேவும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே திரும்ப போகுது. ஆண்ட்ரூ இறந்து போயிருந்தாலுமே கூட ஆண்ட்ரூ ஐ லவ் யூ அப்படின்னு பக்கத்துல நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோட டீம் ரெட் பிளானட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அந்த லைட் போற டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. இந்த டைரக்ஷன்ல இன்னொரு ரெலிக் இருக்கு அப்படின்னு பீனோ சொல்றா. மதரோட நிறைய ஈத்தரை நம்ம போய் அப்சர்வ் பண்ணணும். ஒரு நல்லது நம்மள மதர் கிட்ட கூட்டிட்டு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம லக்கியா இருந்தா நெக்ஸ்ட் ரெலிக்கே கூட நம்மள அங்க கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், முதல்ல இந்த ஷிப் ஃபுல்லா இப்ப டிராகனோட ஆளுங்களா இருக்காங்களே அப்படின்னு வைஸ் சொல்லவும், பிளேனேக்கு சரியான அடுத்த செகண்டே நாங்க இந்த ஷிப்பை விட்டு போயிருவோம் அப்படின்னு ஜென் சொல்றான். நீ ஏன் எங்க இருக்கன்னு வைஸ் கேட்கவும், நான் வச்சு கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு லாக்னா சொல்றான். அப்புறமா ஷூ ஏன்டா ஹீல்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், ஃபியூச்சர்ல இருக்கவங்கள என்னால புரிஞ்சுக்கிட்டே முடியல அப்படின்னு வைஸ் சொல்லவும், சாக்ரோ காஸ்மோஸ் ஃபுல்லா என்ன தேடிட்டு இருக்காங்க. ஹவாய் காஸ்மோஸ்ல ஏதாச்சும் ஒரு பிளானட் எனக்கு செட் ஆனா நான் இந்த இடத்துல வாழுவேன். அது வரைக்கும் நான் அந்த ஷிப்ல இருப்பேன் லாக்னா சொல்லவும், நானும் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டேன்னு விச் சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், தேவையில்ல அப்படின்ட்டு நம்ம போயிருந்தான். சின்ன கிளினேவும் கிளம்பி போறாங்க. விசிட்டர்ஸ்க்கான ஏரியாவை நான் லிமிட்டட் பண்ணிருக்கேன். சோ கவலைப்படாதீங்க. ஷிப்போட முக்கியமான இடத்துக்கு அவங்களால போக முடியாதுன்னு விச் சொல்றா. அப்புறம் டீமன் கிங் அப்படின்னு சொல்லி விச் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, உங்களை இனி டீமன் கிங்னே கூப்பிடலாம்ல அப்படின்னு விச் கேட்கவும், கிராண்ட் பாவை தான் அப்படி கூப்பிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்றான். டீமன் கிங்கோட 4 ஷைனிங் ஸ்டார் பொறுத்தளவு நீங்க தான் டீமன் கிங். இனி டீமன் கிங் கிடையாது, அவர் நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லவும், எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க, ஆனா டீமன் கிங் சவுண்ட் வில்ல மாதிரி இருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல ஷிகி டேமன் கிங்கான அர்த்தம் கிங் ஆஃப் மெகாமெக் அப்படின்னு விச் சொல்லவும், என்னது ஈத்தரான் மிஷின்ஸோட கிங்கா நம்ம ஹீரோ கேட்கறான். கூட ஏதோ டீமன் ரைஸ்க்கு கிங் நினைச்சேன்னு மத்தவங்க சொல்றாங்க. மெகாமெக் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாவாய் காஸ்மோஸ் கோரால் செக்டரை காமிக்கிறாங்க. ஷிகி ஹாவாய் காஸ்மோஸ்க்கு வந்திருக்காருன்னா நேரவா மீட் பண்ணிருப்பாங்களா, உலகத்தை அழிக்கிறத பத்தி டீலிங் போட்டிருப்பாங்களா, சரி எப்படியோ முதல்ல ஒரு நல்ல ஃபுட் இருக்கிற இடத்துக்கு போகணும், நல்ல ஃபுட் இருக்கிற பிளானுக்கு வண்டியை விடுப்பா அப்படின்னு எல்சி சொல்லவும், கவர்மெண்ட் ஆளுங்க நம்மள துரத்துறாங்கன்னு சொல்லவும், ஜஸ்டிஸா தான் இருக்கும் அப்படின்னு எல்சி பார்த்துட்டு, நம்ம எஸ்கேப் ஆகணும், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு எல்சி சொல்ற. நான் எப்படி அப்படின்னு அந்த பையன் கேட்கவும், ஏன்னா நீ தானே அவங்களை கூப்பிட்டேன்னு எல்சி சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பிரின்சஸ் என்ன சொல்றீங்க, ஜெஸியா அப்படி பண்ண போறான்னு மத்தவங்க கேட்கவும், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா ஜெஸி, நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்பை தானே, இதுதான் உனக்கான லாஸ்ட் சான்ஸ், அவங்களை திரும்ப அனுப்பிடு, நீ எதுக்காக இதை பண்ண நான் காதை கொடுத்து கேட்கறேன், உனக்கு பேசுறது விருப்பம் இல்லை அப்படித்தானே, இவனை ஜஸ்டிஸ் ஷிப்புக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லவும், என்னது திரும்ப அனுப்பணுமா, இவனை ஜெயில தான் போடணும், இல்லைன்னா விடுங்க நானே இவனை கொல்றேன்னு ஒருத்தன் சொல்லவும், அவன் சின்ன பையன் தான் திரும்ப அனுப்பிடுங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி எப்ப கண்டுபிடிச்சேன்னு கேட்கவும், 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு எல்சி சொல்ற. முக்கியமான நம்ம இன்டர் எல்லாம் இவன் கவர்மெண்ட் கிளிக் பண்ணியிருந்தான்னு கேட்கவும், அவன் அதை பண்ணல, எல்லா இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்மிஷனையும் நாங்க பிளாக் பண்ணிட்டோம், பட் அதெல்லாம் போயிடுச்சுன்னு ஜெஸி நினைச்சுக்கிட்டான் அப்படின்னு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஹயோகா அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. முக்கியமான இன்டெல் வெளியே போகாம பிரின்சஸ் முதல்ல என்ன பாத்துக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லுவோம், இல்ல என்கிட்ட தான் அவங்க முதல்ல சொன்னாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டை போடவும், ஃபயர் ஃபைட்டரா ஒரு டாக்டரா இருந்தவங்க இப்ப பைரட்ஸா மாறிட்டாங்க. இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதே மாதிரி உன்னோட பேக்ரவுண்ட் கவர்மெண்ட் ஸ்பையா இருந்தது, நீ மாறுவான்னு இத்தனை நாள் நான் பொறுத்துட்டு இருந்தேன், நம்ம ஃபேமிலியில ஒருத்தனாவான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் எடுத்து உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றான். எல்சியும் எதுவும் சொல்லல. எல்சியோட ஷிப்ல இருந்து ஒரு ஸ்பேஸ் பாட எஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு கைதியை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைடு வந்து சொல்றான். ஜஸ்டிஸுமே அதை என்னன்னு பாத்துட்டு இருக்கான். இனி பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் நம்ம க்ரூல யாரா இருந்தாலும் ஏத்துக்கிடணும்னு சொல்லவும், யார் நம்மளை தேடி வந்தாலும் அவங்கள நான் கண்டிப்பா திரும்ப அனுப்ப மாட்டேன், தேவைப்பட்டப்போ என்ன எப்படி ஈடன் ஜீரோ ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என்ன தேடி வரவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி வாங்க ஃபாரஸ்டாக போவோம், அது ஒரு நியூட்ரல் டெரிட்டரி, கவர்மெண்ட் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது, அங்க ஃபுட்டும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு எல்சி சொல்றான். லாக்னா உன்னோட கோட் நேம் தானேன்னு கேட்கவும், இல்ல அதுதான் என் ஒரிஜினல் நேம் அப்படின்னு நம்ம சொல்றான். ஒரிஜினல் பேரை வச்சுக்கிட்டேவா எல்லா மோசமான விஷயத்தையும் பண்ணான்னு ஜென் கேட்கவும், அப்போ டிராகன் தப்பு தான் பண்ணான்னு ஒத்துக்கிட்டு அவன் சிஸ்டர் அவனுக்கு தான் வேலை பார்த்தான்னு சொல்லவும், இல்லைனே மோசமான வேலை பார்க்கலான்னு ஜென் சொல்லவும், அவன் எந்த பீப்பிளையோ கொல்றது இல்லங்கிறதுனால தான் அவன் கூட அவன் வயசான கிழவனா இருப்பான்னு எதிர்பார்க்கலான்னு ஜென் சொல்லவும், வயசோட அம்மாவும் டிராகனால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஜென் சொல்றான். இந்த ஷிப்ல இருக்கிற வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், முடிஞ்சா அடுத்த பிளானட்லயே நான் இறங்கிருந்தேன் அப்படின்னு லாக்னா சொல்றான். நம்ம ஹீரோட ஷிப்புமே ஃபாரஸ்டாக்கு தான் போறாங்க. அதோட ஈத்தர் இந்த இடத்து தான் பாயிண்ட் பண்ணுதுன்னு வெச் சொல்றா. ரிவ்யூ பார்த்தா இந்த இடத்துல நிறைய டேஸ்டான சாப்பாடு இருக்குப்பான்னு ரெபேக்கா சொல்றா. ஃபாரஸ்டா வழியா தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஈடன் ஜீரோ போயிருக்கு. இந்த லாக்ல மாஸ்டர் ஜெனலித்துங்கிற ஒரு நேமும் இருக்கு. அவர் தான் கிராவிட்டி ஈத்தரை முதல்ல கண்டுபிடிச்சவர், இந்த பிளானட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்லவும், அவருக்கோட ஃப்ரெண்ட் ஆயிருந்தா நம்ம ஹீரோ சொன்னா அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. வெடரன் பிளானட் ஃபாரஸ்டாக்குள்ள இப்ப இவங்க போறாங்க.
கேக்குறாங்க. என்னது அந்த ஜிகி தான் இது எல்லாத்தையும் பண்ணாரா? மாஸ்டர் நேராக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. ஒருவேளை எம்பரர் நேராவை கோவப்படணும்னு தான் அவர் இப்படி பண்ணிருக்காரா? சரி, அப்படியே நம்ம இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் கொண்டுருவோம், அவ்வளவுதான். பொசைடன் நேரோ கமாண்டோ டீம் பீஸ்ட் தயாராகுங்க அப்படின்னு அந்த நேரோட குரூப் இந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்காங்க. மொத்த ஏரியாவும் மரமா இருக்கு. நம்ம ஷிப் இந்த இடத்துல லேண்ட் பண்ண முடியாதுன்னு வெச் சொல்றேன். அதுல நிறைய ரோபோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாப்பி சொல்றான். இங்க எனக்கு சிக்னலே கிடைக்கல, ரெஸ்டாரண்ட்ல டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. இந்த மொத்த பிளானட்லயுமே நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வெச் சொல்றேன். ஹெர்மிட்டாலையும் அங்க இருக்கிற ஃபயர் பால்ஸை ஹேக் பண்ண முடியல. நம்ம போய் சுத்தி பார்க்கலாம், அந்த ரெலிக்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரெபேக்காவோட மினிஷிப் எடுத்துட்டு இவங்க எல்லாரும் இப்ப போறாங்க. இந்த ஃபாரஸ்ட் பார்க்க அமேசிங்கா இருக்கு, மீன்லாம் காத்துல பறக்குதே அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஜங்கல்னு வாய்ஸ் சொல்லவும், ஜங்கலுக்கும் ஃபாரஸ்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நெட்ல தேடுற, அடைச்சா நெட் இல்லையன்னு சொல்லவும், 50 வருஷம் ஃபியூச்சர்ல இருக்கிற பசங்க எல்லாம் நெட்டே இல்லாம வாழ மாட்டீங்க போலியே அப்படின்னு வாய்ஸ் சொல்லவும், எனக்கு இன்டர்நெட் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஹோம்ராவோ சொல்றாங்க. உங்களை பார்த்தா ஃபியூச்சர் கிட்ஸ் மாதிரியே இல்லன்னு வாய்ஸ் சொல்றாங்க. அங்க ஒரு சிட்டி தெரியாது நம்ம ஹீரோ போக போனா வெயிட் பண்ண வாய்ஸ் தடுக்கிறான். மனுஷங்களுக்கு காலரை போட்டு நாய்க்குட்டி மாதிரி ரோபோட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் சில மனுஷங்களோட டெட் பாடிஸும் அங்கங்க கிடக்கு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. ஹாய் கெல்வின், ஹாய் வில்லியம், என்ன ஹியூமன் பார்க்க நல்லா இருக்குன்னு கேட்கவும், ஹியூமன் பார்க்க டல்லா இருக்கு, முதல்ல நீ அதை நல்லா குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்தாதான் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வில்லியம்ங்கிற அந்த ரோபோட் சொல்லுது. ஆட்ரி நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், சாரிங்க என்னால இதுக்கு மேல முடியும்னு தோணல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பேசாதான் எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அந்த ரோபோட் அந்த பொண்ணு அடிக்குது. ஆட்ரி என் ஃபியான்ஸே விட்டுருங்கன்னு அந்த பையன் காதுறான். கெல்வின், வயலன்ஸ் ரொம்ப தப்புப்பா. ரோபோட்ஸை ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம், பட் மனுஷங்களை ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுங்களை நம்ம ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும்னு இன்னொரு ரோபோட் சொல்லவும், ரோபோட்ஸ் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோபோட்டை ஷூட் பண்ணிட்டு, ஓல்டு வேர்ல்டு மாறி போச்சு, இந்த நியூ வேர்ல்டுல ரோபோட்ஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓல்டு வேர்ல்டா, வேர்ல்டு எதுவும் மாறி போச்சா என்னன்னு இவங்க யோசிக்கிறாங்க. நம்மள நோக்கி ஒரு ரோபோட் வருதுன்னு பீனோ சொல்லவும், அக்கா நல்ல ஐடியாவா யோசிக்கிறா. இந்த 4 ஹியூமன்ஸ் உங்களுக்கு தான் சொந்தமா? 2 குட்டி ரோபோட்ஸ் 4 ஹியூமன்ஸை வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் கேட்கவும், முடியாதுன்னு ஹாப்பி சொல்றான். எனக்கு இந்த ஹியூமன் பிடிச்சிருக்குன்னு ரெபேக்காவை அவன் பிடிக்குமோ, ஹீரோ டென்ஷன் ஆகுறா. வைஸ் வந்து அந்த ரோபோவை தோக்கடிக்கிறான். அதை கொண்டுட்டியா நம்ம ஹீரோ கேட்கும், லைட்டா எலக்ட்ரிக் சர்க்கியூட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் வைஸ் சொல்றான். நம்ம சான்ஸ் வாங்க போலாம் அப்படின்னு ஹோம்ரா சொல்றா. வைஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்கியோபர் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போற. ஃபுட்டுங்க நல்லா இருக்கும் ரிவ்யூ பண்ணலான்னு வந்தா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோபோட்ஸ்லாம் இப்படி மாறிடுச்சு, ஏதோ கொஞ்சமா சாப்பாடு எடுத்து இப்போதைக்கு உயிர் பொழைச்சிட்டு இருக்கேன், ரொம்பவும் சாப்பாடு அதை எடுத்துட்டு வரலான்னு போனப்ப தான் ஒன்னு கண்டுபிடிச்ச ரெபேக்கா அப்படின்னு சொல்லவும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு ஹோம்ரா கேட்கிறா. டிவி நெட்வொர்க் எல்லாத்தையும் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்கெலிட்டன் ஃபேஸ் அதுல வந்து நீ ரோபோட்ஸ் தான் ஹியூமன்ஸ் ஆட்சி செய்யன்னு சொன்னான்னு சொல்லவும், அது ஜிகி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எனக்கு தெளிவா எதுவும் ஞாபகம் இல்ல, பட் திடீர்னு ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் ரோபோட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, இந்த பிளானட்ல இருந்தா எல்லாம் தொடங்க போகுதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சியோப்பா சொல்றா. அதுக்கப்புறம் எல்லா ரோபோட்ஸும் மனுஷங்களை கொண்டு பிடிச்சி இப்போ அதுங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, பிளானட் மொத்தத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க, சோ வெளியே இருக்கிற யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சியோப்பா சொல்றா. ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி ரோபோட்ஸ் மேல ஒரு வைரஸை பரப்பி விட்டுருப்பாங்களோன்னு ரெபேக்கா யோசிச்சுட்டேன். போனவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ரோபோட் வரவும், நான் காசு கொடுத்தா வாங்கினேன்னு சியோப்பா சொல்றா. ஒரு பேட்டில் ரோபோட் மாதிரி தெரியுதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கோம். ஹீரோ வந்து கிராவிட்டி பவரை யூஸ் பண்றா. அந்த ரோபோட்டை அசால்ட்டா நம்ம ஹீரோக்கு தூக்கி அடிக்கிறான். அந்த ஏரியால இன்னும் நிறைய ரோபோட்ஸ் இருக்கு அப்படின்னு பீனோ சொல்றா. மதரோட ரெலிக்க தேடி வந்தா பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கேன்னு வைஸ் பாக்குறான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ரோபோட்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ரோபோட்ஸ் யாரையுமே கொல்லாத மாதிரி தான் இவங்க ஃபைட் பண்றாங்க. சண்டையில சாப்பாடுலாம் போயிடுச்சுட்டு அப்படின்னு சியோப்பா ரோபோட்டை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த நேராவோட கமாண்டோ டீம் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்து இங்க பாதிக்கப்பட்ட எல்லா ரோபோட்ஸையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட டீமும் இங்க தான் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.